ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் diyazi aari works. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மினி ப்ளவுஸ் மேக்கிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஒரு 1000லேருந்து 1500 ரேஞ்சில் ஒரு ப்ளவுஸ் டிசைன் அவங்க கஸ்டமர்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த ப்ளவுஸை கண்டிப்பாக ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, 2 லைன் ஜரி கொடுத்துட்டு சுகர் பீடை 2 லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 4 mm ப்ளஸ் ஒரு சுகர் பீட், இதை வந்து நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணுறோம். ஒரு 4 mm ஒரு சுகர் பீட் அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இன்னொரு சுகர் பீட் லைனையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ அடுத்து நம்ம ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டோன் செயின் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸ்டோன் செயினை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும், ஸ்டிக் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுக்கான லைஃப் வந்து இருக்காது. நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் அதுக்கான லைஃப் வந்து நமக்கு இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம க்ளூ வைக்கும்போது பக்கத்தில் பீட்ஸில் பட்டுச்சு அப்படின்னா அந்த பீட்ஸ் வந்து சீக்கிரத்துலேயே கருத்து போகும். ஸோ அதனால் நமக்கு எப்பவுமே பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான். ஸோ நம்ம வந்து இதை ஃபுல்லாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் இல்லையா, இது பார்த்திங்கன்னா 4 mm ரவுண்ட் ஸ்டோன் தான் நான் ஒட்டியிருக்கேன். எப்படி ஒட்டினேன் அப்படின்னா, சென்டர் பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டேன். அப்புறம் இந்த 2 கார்னரில் இருக்கிற ஸ்டோன்ஸையும் நான் ஒட்டிட்டேன். பேலன்ஸ் இருக்கிற இடத்துல எவ்வளோ ஸ்டோன்ஸ் வந்து வைக்க முடியுமோ அதை கால்குலேட் பண்ணி சரியான மெஷர்மெண்ட்டில் நான் ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டோன்ஸை சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் வந்து லோட் பண்ணலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம 2 தான் லோட் பண்ணணும். அதை சுற்றி நம்ம கரெக்டாக ரொம்ப நெருக்கமாக பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப நெருக்கமாக ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப தள்ளி தள்ளியோ இல்லை ஒரு பீட் மேலேயோ அந்த மாதிரி ரொம்ப வச்சிடாதீங்க. பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்டோன் வந்து நம்ம க்ளூ வச்சு ஒட்டுறோம் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்க, க்ளூ வந்து அதிகமாக வச்சுருவாங்க. க்ளூ அதிகமாக வச்சதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நீடில் வந்து உள்ளே போக ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டுமே நம்ம வந்து க்ளூ வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கிற இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி நம்மளால் நீடில் வந்து உள்ளே குத்தி எடுக்கும்போது த்ரெட்டு அந்து போகிற ப்ராப்ளமும் வரும். பிகினர்ஸ் வந்து இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. க்ளூ வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டும் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஸ்டோனையும் சுற்றி சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி ஃபைனலுக்கு வந்துட்டோம். இப்போ நான் எல்லா ஸ்டோனுக்கும் சுகர் பீட்ஸ் வந்து சுற்றி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது இது 2த்துக்கும் நடுவில் ஒரு 3 mm பீடை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அதை சுற்றி வந்து சுகர் பீட்ஸை லோட் பண்ணுறேன். நம்ம இதில் ஆல்ரெடி பண்ணோம் இல்லையா, ஸ்டோனை சுற்றி சுகர் பீட். ஸோ அதே மாதிரி 3 mm பீடை சுற்றி சுகர் பீட்ஸை வந்து நம்ம லோட் பண்ணுறோம். லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஒரு குட்டி ஸ்டிச் ஒன்று போடுறோம். அது எதுக்காக அப்படின்னா, அப்போ தான் அது கொஞ்சம் க்ரிப்பாக நிற்கும். ஸோ இப்போ அடுத்து 2 ஒரு 6 பீட்ஸுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். 6 சுகர் பீட் வந்து லைனாக ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு 3 mm பீடை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு சிங்கிளாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு என் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நம்ம ஒரு வாட்டிக்கும் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ நான் உள்ளேருந்து லூப்பை எடுத்து பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப அகெயின் நான் ஸ்டிச் பண்ணுறேன். எத்தனை பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா 4 பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் வந்து 6 பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறோம். சைடில் 2 பக்கமும் 4 பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு 3 mm பீடை ஸ்டிச் பண்ணி நாட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். திரும்ப லூப்பை எடுக்கிறோம். உள்ளே ஒரு நாட் பண்ணி எடுத்து 4 பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு 3 mm பீடை ஸ்டிச் பண்ணி நாட் பண்ணுறோம். இதே மாதிரி தான் நம்ம எல்லா கேப்லேயும் இதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ நான் உங்கள்கிட்ட ஃபைனலாக எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். நமக்கு ஒரு 1200லேருந்து 1500க்கான ரேஞ்சஸில் இந்த ப்ளவுஸ் வந்து இருக்கும். திரும்ப ஒரு வாட்டி இதில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். 2 லைன் ஜரி, ஒரு சுகர் பீட், 4 mm சுகர் பீட், திரும்ப ஒரு ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் செயின்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த ஸ்டோனை நான் ஒட்டியிருக்கேன். இந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவில் 3 mm சுற்றி சுகர் பீட், கீழே வந்து அப்படியே 3 பக்கம் தொங்குற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்.
ஸோ இதோட ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.